ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் வந்து ஃபாரின் கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா கிட்ட வந்து டிசைன் எல்லாம் காமிங்க, எது பிடிக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சூர்யாவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசைனையுமே எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் எந்த டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பக்கம் இங்கே சித்ராதேவி வந்து பார்த்திங்கன்னா கௌதமை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு, நீ ஏதாச்சும் ஒரு சூப்பராக ஒரு டிசைன் பண்ணு, அதை கொண்டு போய் கொடுத்து ஓகே பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கௌதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா உன்னையெல்லாம் வச்சு நான் எவ்வளோ கனவு காண்றேன், நீ எடானா ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாமல் இருக்கியே, ஏதாச்சும் நெட்டை பார்த்துனாச்சும் ஏதாச்சும் டிசைனை எடிட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதமும் நெட்டை பார்த்து ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஒன்றுமே வர மாட்டேங்குது. அதே டைமில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடீஸ்வரியும் ஐஸ்வர்யாவையும் மகாவை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு நீ டிசைன் பண்ணு, அதையும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே மகா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓனாக கையாலேயே ஒரு டிசைனை வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆன்லைன் மீட்டிங் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ எந்த டிசைனுமே பிடிக்கவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் பிரேக் விடுறேன், இன்னும் நிறைய டிசைனை கலெக்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலாக கட் பண்ணிடுறாங்க. இங்கே சூர்யா வந்து பார்த்திங்கன்னா தாத்தா கிட்ட எந்த டிசைனுமே பிடிக்கலங்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டிசைனை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணவங்க கிட்ட இருந்து சூர்யா வாங்குறாங்க. ஸோ வாங்கி அதோட வந்து நம்ம காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வரைஞ்ச டிசைனையும் கொண்டு வந்து ஐஸ்வர்யா யாருக்கும் தெரியாமல் உள்ளார வச்சிடுறாங்க. ஸோ மீண்டும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டு வரும்பொழுது நம்ம மகா வரைஞ்ச டிசைனை எடுத்து நம்ம சூர்யா காமிக்கும் பொழுது அதை பார்த்துட்டு கிளைண்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இது ஓகே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைனை யார் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தா அதில் பேரே இல்லை. ரொம்பவுமே குழம்பி போகிறாங்க. இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி இந்த சித்ராதேவி நேராக கௌதமை போய் அழைச்சிக்கிட்டு வந்து இந்த டிசைனை பண்ணினதே கௌதம் தான் அப்படின்னு வாய்க்குசாமல் பொய் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா மகா, கோடீஸ்வரி, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. மகா வேணாம் விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஐஸ்வர்யா விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. டக்குன்னு ஒரு நிமிஷம் இந்த டிசைனை பண்ணினது கௌதம் இல்லை மகா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே எல்லாருமே கௌதம் தான் இவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் கை கொடுத்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கூச்சமே இல்லாமல் கௌதமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாராட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ நாளைக்கு மாட்டிக்க போகிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.